வணக்கம். இன்றொரு தகவலில் இன்றைக்கி நாம் எந்த எந்த பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் எந்த பழம்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான். சர்க்கரை நோய் வந்துருச்சுனாவே எந்த பழமும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வருந்துறதுக்கு தேவையில்லை. இனிப்பு சுவை குறைஞ்ச, கேலரிஸ் குறைஞ்ச சில பழங்களை அளவோடு நாம் சாப்பிடலாம். பழங்கள் எளிதில் செரிமானமாகும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இனிப்பு சுவை மிகுந்த பழங்களை சாப்பிடும்போது பழச்சர்க்கரை விரைவில் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க செய்யுது. உடல் ஆரோக்கியத்திற்கு பழங்கள் அவசியம். அதனால் நெல்லிக்கனி, கொய்யா, எலுமிச்சை, அப்புறம் ஆப்பிள், பேரிக்காய், பப்பாளி, நாவல் ஆகிய பழங்களை சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சீரான இடைவெளியில் சாப்பிடலாம். நாவல் பழ கொட்டையை மட்டும் எடுத்து காய வச்சு பொடிச்சு மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும். கொய்யாவை பழுத்த பழமாக முழு பழமாக சாப்பிட்றத விட செங்காயாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நெல்லிக்கனி சாப்பிட்றது சர்க்கரை நோய்க்கு நல்லது. மாதுளையை அளவோடு சாப்பிடலாம். சப்போட்டா, முக்கனிகள், திராட்சை, தர்பூசணி இந்த மாதிரி பழங்களை சுவைக்காக எப்போதாவது ஒரு முறை மிகச்சிறிய அளவில் நாம் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. நன்றி.